பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் தமது வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 29 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதா இருக்கின்றது. இன்றைக்கும் இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது பலவிதமான சத்தங்களை நம்முடைய காதுகளிலே நம்ம கேட்கலாம். நம்முடைய ஜனங்கள் போடுகிற சத்தம், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், மற்ற மனிதர்கள் நம்மிடத்துல பேசுகிற சத்தம், சில நேரத்துல நம்முடைய மனதே நம்மோடு கூட பேசுகிற சத்தம், நம்முடைய சிந்தனையில நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு தோன்றுகிற அந்த சத்தம், பல விதத்துல இந்த உலகத்துல நம் சத்தங்களை கேட்டாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தம் தான் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி. சில நேரத்துல பிசாசானவன் அவனுடைய காதுகளில் ஒரு நெகட்டிவான அவிசுவாசத்தின் வார்த்தையை அவன் பேசும் பொழுது அந்த சத்தமும் நம்முடைய காதுகளிலே கேட்கத்தான் செய்கிறது. இந்த காரியம் உனக்கு வாய்க்காது, இந்த காரியத்தை குறித்து நீ ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி காத்து கொண்டிருக்கிற, ஆனா கூட உன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மாற்றமும் நடக்கலையே, எந்த விதமான ஒரு அற்புதமும் நடக்கலையே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படியேதான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நெகட்டிவான வார்த்தையின் மூலமாக அவன் உங்களுடைய உள்ளத்துல சிந்தையில சில காரியத்தை போட்டாலும் அந்த சத்தமும் உங்களுடைய உள்ளத்துல கேட்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எல்லா சத்தத்திற்கும் வல்லமை இல்லை, எல்லா சத்தத்திற்கும் அதிகாரம் இல்லை, எல்லா சத்தத்தையும் நீங்கள் கேட்டு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற அந்த வார்த்தையின் சத்தத்திற்கு மாத்திரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் அது போதும். அந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் நம்பினால் அது போதும். தேவனுடைய சத்தம் மாத்திரம்தான் வல்லமை உள்ளதா இருக்கிறது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உயிருள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு தான் அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தையின்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. பிசாசானவன் கொண்டு வருகிற அவிசுவாசமான வார்த்தையை எடுத்துக்காதீங்க. அவனுடைய உள்ளத்தை சோர்வடைய பண்ணுவான், பயமுறுத்துவான். சோர்வுக்குள்ளே போவதுதான் அவனுடைய திட்டமா இருக்கும். மனிதர்கள் கூட சில நேரத்துல பேசும் பொழுது அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. வேதத்துல கூட நீங்க பார்க்கும் பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல எசபேல் சொல்லுகிறாள், நீ என்னுடைய தீர்க்கதரிசிக்கு செய்தது மாதிரி நாளைக்கு இந்நேரத்துல நான் உனக்கு செய்வேன், நாளைக்கு உன்னுடைய ஜீவனை நான் எடுப்பேன் என்று எசபேல் ஒரு பயமுறுத்துதலின் வார்த்தையை எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லும் பொழுது ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசியை அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் பயந்து போகிறான் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான சத்தங்களை கேட்கும் பொழுது நம்ம பயந்து போகிறோம். இரவு நேரத்துல கூட நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சில சத்தங்கள், சில சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்துல ஓடும் பொழுது அதை குறித்து நாம் ரொம்ப கலங்கி போய் நம்ம பயந்து நாம நடுங்குகிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அற்புதமாய் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் நம்ப வேண்டும். தேவன் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கலங்கவே மாட்டீங்க. எந்த ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்டாலும், எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்டாலும் அந்த வார்த்தை நிமித்தம் நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க, கலங்கவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கை தருகின்றதாய் தேவனுடைய சத்தம் இருக்கிறது. ஆம், இந்த எசேக்கியா ராஜா ஒரு முறை வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தையில படுக்கையில் இருக்கும் பொழுது அவனை நோக்கி வார்த்தை வருகிறது, ஒரு சத்தம் வருகிறது, எசேக்கியா இனி நீ பிழைக்க மாட்ட, உன்னுடைய வீட்டின் காரியத்தை நீ ஆயத்தப்படுத்து என்று அவனை நோக்கி அந்த வார்த்தை வரும் பொழுது அவன் ரொம்ப கலங்கி போகிறான். அவனுடைய உள்ளம் துக்கத்தோடு காணப்படுகிறது. அவன் சோறு பக்கமாக திரும்பி அவன் அப்படியே அழுது கொண்டிருக்கிறான். அவன் தேவனை நோக்கி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். அந்த நேரத்துல, தேவரீர், என்னுடைய சூழ்நிலையை நீங்க நினைத்து பாருங்க, நான் உமக்கு முன்பதாக உத்தமமா இருந்தேனே, அதெல்லாம் நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல எசேக்கியா ஒரு ஜபத்தை ஏறெடுத்த பொழுது கர்த்தருடைய சத்தம் அவனை நோக்கி வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன் எசேக்கியா, உன் வியாதியை நான் குணமாக்குவேன்,
உன் கண்ணீரை கண்டேன் எசேக்கியா என்று சொல்லி தேவன் தமது சத்தத்தை அவனிடத்துல அனுப்புகிறார். அதை கேட்ட மாத்திரத்துல என்ன ஒரு ஆச்சரியம்! அவனுக்குள்ளே ஒரு பலன் உண்டானது, ஒரு சத்துவம் உண்டானது. அவன் வியாதிகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போனது. அவன் பலன் அடைந்தான். அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை பாடி அவன் துதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை சில பலவீனத்தினால பாதிக்கப்பட்டு நீங்க இருக்கலாம், சுகவீனத்தினால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் வியாதியை நான் குணமாக்குவேன், உன்னை பலப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு விடுதலை சரீரத்துல நீங்க உணர்வீங்க. இப்பொழுதே ஒரு அற்புத சுகத்தை நீங்க உணர்வீங்க. எந்த பகுதியில நீங்க பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் சுகவீனத்தோடு காணப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்க போதுமானதா இருக்கிறது. அவருடைய வசனம் சொல்கிறது அல்லவா, அவர் தம்முடைய வார்த்தையை வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், தடைப்பட்டவைகளை திரும்ப துவங்கும் தேவனுடைய சத்தம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பவும் எருசலேமுக்கு வந்த பொழுது அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டும் வேலையில அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க இடத்துல போதிய பணம் இருக்கிறது, போதிய பொருட்கள் இருக்கிறது, போதிய வேலையாட்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியை அவங்க ஈஸியா செஞ்சிடலாம். அவங்க அஸ்திவாரம் போடுறாங்க, வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த பில்டிங் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆனா அந்த ஏதோ ஒரு காரியத்தினால அந்த காரியம் பாதியிலே தடைப்பட்டு போகிறது. ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற அந்த காரியம் தடைப்பட்டு போனது. இதுக்குண்டான காரியம் என்ன என்று சொல்லி இந்த ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே இருந்த சத்துருக்கள் இவங்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த கட்டுகிற அந்த காரியத்தை தடை பண்ணி போட்டார்கள். சில நேரத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை நாம உற்சாகமாக நம்ம தொடங்கி இருப்போம். ஆரம்பத்துல நம்முடைய திருமண வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக அவருடைய வாழ்க்கை காணப்படும். ஆனா போக போக பார்க்கும் பொழுது அப்படியே மாறுதலாய் காணப்படும். ஒரே கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை, பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு மத்தியில ஒரு விரோதம், சண்டை, இப்படி சொல்லி பல காரியங்கள் புதிதாய் தோன்றும். இதற்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா சத்துருவானவன் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான் பிரியமானவர்களே. ஆனாலும் அந்த தடைப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை கர்த்தராகிய தேவன் தமது வார்த்தையை அனுப்புகிறார் சகரியா மூலமாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே இந்த காரியம் ஆகும் என்று சொல்லி இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல துவங்கின காரியம், நன்றாய் போய் கொண்டிருந்த வாழ்க்கை, நன்றாய் போய் கொண்டிருந்த இந்த காரியம் இப்பொழுது பாதியிலே நிற்கிறது. இப்பொழுது எதிர்மறையான சூழ்நிலை காணப்படுகிறது. என்னுடைய கணவன் என்னிடத்துல அன்பாயிருந்தார், இப்போ விரோதிக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் உடைய வாழ்க்கை நன்றாயிருந்தது, இப்போ அப்படியே மாறுதலாய் எதிர்மறையாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த கவலையோடு இருக்கிறீங்களா? உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே உங்களுடைய எல்லா காரியமும் திரும்ப ஜெயமாக மாறும், திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. கடைசியாக உயிர்ப்பிக்கும் தேவனுடைய சத்தம். உயிரற்ற காரியங்கள்ல திரும்பவும் உயிரை உண்டாக்குகிற தேவனுடைய சத்தம். எசேக்கியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது வெறும் உலர்ந்த எலும்புகளால நிரப்பப்பட்ட ஒரு இடமாய் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் உலர்ந்து போய் காணப்படுகிற எலும்புகள். ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேல் நீ எதை பார்க்கிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, வெறும் உலர்ந்து போய் காணப்படுகிற எலும்புகளை மாத்திரம்தான் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அதை பார்த்து நீ பேசு, அதை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு எசேக்கியேல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவனும் அதை பார்த்து பேசுகிறான். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த உலர்ந்து போய் காணப்பட்ட எலும்புகள் அசைகிறது, ஒன்றாக சேர்க்கப்படுகிறது, அதில் மேலே சதைகள் உண்டாகிறது, நரம்புகள் உண்டாகிறது, இரத்த ஓட்டம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு பெரிய சேனையாக, ஒரு பெரிய ஆர்மி மென்னாக அவர்கள் அப்படியே எலும்பி நிற்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? உன்னுடைய வாழ்க்கையில எவைகள் உலர்ந்து போய் காணப்படுகிறதோ, எந்த ஒரு காரியம் முடிந்த காரியமாய் காணப்படுகிறதோ,
இனி இதுல ஒரு அற்புதமும் நடக்க வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்று நீங்கள் எவைகளை சொல்லுகிறீர்களோ அதை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும். அப்படி நீங்கள் பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த காரியத்துல இறங்கி கர்த்தர் அதை திரும்பவும் உயிர்ப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது, உங்களுடைய சரீரத்துல இறங்குகிறது. எந்த ஒரு பகுதியில உங்களுடைய சரீரத்துக்கு ஆண்டவருடைய தொடுதல் வேண்டுமோ, ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை வேண்டுமோ, அது இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அன்றைக்கு உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை உயிரடைய செய்த ஆண்டவர் உங்களுடைய சரீர உறுப்புகளை அவர் உயிரடைய செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அருமையை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே உம்முடைய சத்தம் இப்பொழுதே தொனிப்பதாக, இப்பொழுதே உம்முடைய சத்தம் கேட்கப்படுவதாக. அவர்கள் பலவிதமான சத்தங்களை இந்த உலகத்துல கேட்டாலும் தேவரீர் சொல்லுகிற வார்த்தை, தேவரீருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படிக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையில தான் வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அவருடைய சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் சுகவீனத்தை இப்பொழுதே தேவனுடைய வல்லமை நீக்கி போட்டு ஒரு ஆரோக்கியத்தை சுகத்தை பலனை கொண்டு வருவதாக. அவருடைய குடும்பத்துல காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவைகள் நீங்கும்படிக்கு கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் செழிப்பையும் கட்டளையிடுவீராகப்பா. சிந்தையில ஒரு தெளிந்த மனதை கட்டளையிடுவீராகப்பா. சிந்தையில காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், மனதுல காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. ஒரு ஆரோக்கியம், ஒரு சமாதானம், ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாவதாகப்பா. உங்களுடைய பரிசுத்த கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களுக்கு தமது சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென்.